கரூரையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். வேலம்மாள் பொறியியல் கல்லூரியினுடைய இந்த டெஸ்டினி 29 நிகழ்விற்கு முதல் நாள் மாணவர்கள் வருகைக்கான இந்த நிகழ்விற்கு என்னை சிறப்பு பேச்சாளராக அழைத்த மரியாதைக்குரிய இதயம் நிறைந்த அன்பு சகோதரர் அண்ணன் இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு MVM வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும், அடுத்த தலைமுறைக்கான லட்சிய பாதையோடு பயணிக்கிற மரியாதைக்குரிய இதயம் நிறைந்த அன்பு தம்பி திரு வி கார்த்திக் ராமலிங்கம் அவர்களுக்கும், இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், இந்த கல்லூரியினுடைய வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிற அந்த பொற்கரங்களுக்கு உள்ளிட்ட அத்துணை நபர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் இந்த இனிமையான காலை நேரத்திலே என் இதயம் நிறைந்த அன்பான வணக்கங்களை சொல்வதில் எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் இந்த நாள் என்னுடைய சிறப்பான நாளாக மாறியது என்பதற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டுகிறேன். மரியாதைக்குரிய ஏழுமலை அவர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையுமே இந்த இனிமையான காலை பொழுதில் பார்த்தது. ஏன்னா நானும் ஒரு முதலாம் ஆண்டு மாணவராக இருந்து தானே படித்து வந்திருக்கேன். காலேஜ் வரப்போ நானும் ஃபஸ்ட் இயர் போய் தானப்பா வந்திருக்கணும். இந்த ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராம் அப்போ அந்த முதல் நாள் நிகழ்வில் எவ்வளோ அமைதியாக இருப்போம்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். 5 பேர் தலையை தொங்க போட்டு சிரிக்கிறான், எல்லாம் கண்டுபிடிச்சிடாரு போல இருக்கு அண்ணன் அப்படின்னு. சில சமயம் சில பசங்களை பார்க்குறப்ப பிரின்சிபலுக்கு, சிஇஓ சாருக்கு, டெப்டி சிஇஓ சாருக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியம்? வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜோட பெருமையை காப்பாற்றுறதுக்குனே இவன் பிறந்திருக்கான். அந்த மாதிரி இருப்பான் ஃபஸ்ட்டு டேல. ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இவன்ட்டு இந்த காலேஜை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுவீங்க. அதனால தான் அவ்வளோ அழகான பேச்சு ஒரு வீடியோவோட நம்ம சிஇஓ சார் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணார். கரெக்டா? ஒரு பலத்த கைத்தறல அந்த இது கொடுத்துடலாமா, அந்த ப்ரெசன்டேஷன், அது எவ்வளோ அழகான பேச்சு ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி தான் ஏழுமலை சார், என்ன அழகான பேச்சு, அனுபவம் அவ்வளோ அழகான பேச்சு. எனக்கு என்ன இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லா வாடிக்கையாளர்களும் வந்துவிட்டு போன சந்தையில் புதிதாக கடை விரித்தவன் மனநிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ அழகான கருத்துக்களை அவங்க பட்டியலிட்டு போயிருக்காங்க. ஒரு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, சிறகு முளைத்த உடன் ஒரு பறவை பறக்க எத்தனிக்கும்ல. சிறகு முளைத்த பறவை பறக்க எத்தனிக்கிற பொழுது, நடை பயில்கிற குழந்தை முதல்ல எந்திரிச்சுன்னு நடக்க ஆரம்பிக்கிற பொழுது எப்படி ஒரு ஆர்வமும் அச்சமும் கலந்து அதனுடைய மனநிலை இருக்குமோ, அந்த மனநிலையில தான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. என்ன போகுதுன்னு தெரியலையே, காலேஜ் போ இப்போ ஒரு லாஜிக்கை ஃபஸ்ட்டு நான் உடைச்சிட்றேன். இந்த காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலான்னு சொல்கிறது படத்தில் மட்டும்தான் செட் ஆகும். ஏன்னா அவன் படத்தில் நடிச்சு செட்டில் ஆயிடுவான். நாம் செட்டில் ஆகணும்னா இங்கே படிக்கணும். அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாமா, இங்கே போனால் ஜாலியாக இருக்கலாமா. எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் 12th முடித்தான். தம்பி எங்கடா படிக்க போகிறேன்னு கேட்குறேன். எங்கே ஜாலியாக இருக்குமோ அங்கே படிக்க போகிறேங்கிறான். ஓ, எங்கே நல்லா படிக்கணுமோ அங்கே படிக்க போல. இல்லைண்ணே, 12th வரைக்கும் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மார்க் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. ஆனால் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அழகாக சொன்னார் சிஇஓ சார். இந்த சோஷியல் மீடியா பார்த்து நமக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும், இந்த லைஃப் ஸ்டைல் ரன் பண்ணணும், அந்த லைஃப் ஸ்டைல் ரன் பண்ணணும், இப்படியே நம்ம மனசுல நம்மையும் அறியாமல் ஒரு கட்டமைப்பு வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்தை ஒரு நாளில் நீங்க 21 முறைக்கு மேல பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் மெல்ல மெல்ல உங்கள் மனதில் கருத்தாக்கமாக உருவாகும். சைக்கலாஜிக்கலா இதான் உண்மை. 21 முறை ஒருத்தரோட வேற லைஃப் ஸ்டைல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா
நம்ம லைஃப் ஸ்டைல் ஏன் இப்படி இல்லைன்னு கேள்வி கேட்குமே ஒழிய நம்ம லைஃப் ஸ்டைல உயர்த்தணுங்கிற எண்ணம் இல்லாம போயிடும். தயவு செஞ்சு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றேன், அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதற்காக இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை, பிறக்கவில்லை. சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த எண்ணம் இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. கிளியரா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். என்னோட ரெக்வெஸ்ட், இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படியோ 12வது வரைக்கும் கரைச்சேத்தி விட்டோம், காலேஜ் வந்துட்டா என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு. இங்க பெற்றோருடைய மனநிலை, நீங்க நடக்கிறீங்கல்ல, நீங்க நடக்கிறப்ப எந்திரிச்சு உடனே நடக்க முடியாது. கை பிடிச்சு வாடா வாடான்னு அப்பா அம்மா கூட்டு போவாங்க. சைக்கிள் பழகிறப்ப அப்படிதான், பக்கத்துல என்ன ஓட்டுறா 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 அப்படின்னு சொல்லி கத்து கொடுப்பாங்க, பைக் ஓட்டுறப்ப எல்லாமே. அடுத்து ரோடு கிராஸ் பண்றப்ப சின்ன வயசுல பயமா இருக்கும். 2 பக்கமும் திரும்பி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா கையோ அம்மா கையோ பிடிச்சுக்குவோம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுவீங்க, இந்த உலகத்திலேயே நம் கைகளை காக்கிற பாதுகாப்பான கரங்கள், தாய் தந்தையினுடைய கரங்களை தாண்டி ஒரு கரங்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது என்பதை இங்க இருக்கிற எல்லாருமே ஒப்புக்குவோம். கரெக்டா? அவ்வளோ சேஃபான சேஃபஸ்ட் ஹேண்ட் அப்படின்னா அம்மா அப்பாவோட கைகள் மட்டும்தான். அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நடப்போம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, எப்பொழுதுமே அவர்கள் கைகளுக்குள்ளேயே அவங்க கைகள் இருக்கணும்னு நினைக்கல. ஒரு நாளாவது அந்த கைகள் சுதந்திரமா போகணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு தான் இவ்வளோ அருமையான ஒரு கல்லூரியில அவங்கள வந்து சேர்த்து விட்டுட்டு, இந்த முதல் நாள் நிகழ்வுக்கு வந்து உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமுக்கு. ஏன் அப்படின்னா, என் குழந்தை தானாக நடக்கிற பொழுது, என் குழந்தை தானாக ஓடுகிற பொழுது, என் குழந்தை தானாகவே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது, ஒரு பெற்றோருக்கு இருக்கிற பெருமை மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் இருக்கவே இருக்காது. இவ்வளவுதான் அவங்க ஆசையை. ஒன்ன நீ நல்லா பார்த்துக்கோ. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. என்ன நீ பார்த்துக்கவே வேண்டாம், கையெடுத்து கும்பிடுறேன். இல்லம்மா நான் உன்னை பார்த்துப்பேன். இந்த டயலாக்லாம், இந்த காப்பியை பல வருஷமா ஆத்திருக்கான் பல பேர். நீ அந்த காப்பி எடுத்து புதுசா ஆத்தாத. ஒன்ன நீ பார்த்துக்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன் ஜாதகமே எனக்கு தெரியும் ராஜா. என்னை விட்டுரு, உங்க அப்பனை விட்டுரு. பாவம், அந்த மனுஷன் உழைச்சு ஓடா போயிட்டான். இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் எதையுமே என்ஜாய் பண்ணல. என்கிட்ட சண்டை போடுறது மட்டும்தான் உங்க அப்பனுக்கு சந்தோஷமே. அதனாலதான் அவருக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கணும். அப்பப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம். நீ ஒன்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இல்லம்மா நான் கோல்டு மெடல் வாங்கிடுவேன். அந்த ஆணி அப்புறம் அடி. ஃபர்ஸ்ட் படி. எந்த தொந்தரவும் இல்லாம ஒழுக்கமா வளர்ந்துட்டு படிப்பை முடிச்சுட்டு வெளில வா. டிகிரி முடிச்சுட்டு வந்துரு. ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி இருக்குன்னா, ப்ரொஃபசர்ஸ் மென்டாலிட்டியும் பேரண்ட்ஸ் மென்டாலிட்டியும் ஒரே மாதிரி சிஓ சார். ஃபர்ஸ்ட் டே இங்கே சேர்த்து விடுறப்ப, இல்லை ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரோ ஆவாங்கல்ல ப்ரொஃபசர்ஸ்லாம், பேர்லாம் சொல்லுங்க, இன்ட்ரோ பண்ணிக்கிங்க. இன்னும் ஒருத்தனா எந்திரிக்கிறப்பே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஐயோ என்ன செய்ய போறான், இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. முன்னாடிலாம் ப்ரொஃபசர்ஸ் வந்தா பயப்பட்டு நாங்களாம் ஓடுவோம். ஐயோ டே எங்க ஹெச்ஓ டென்னிசன் சார் வந்துட்டார், ஹெச்ஓடி சார், ஓடுறான். தமிழ் பிஷப் இவர் காலேஜில் படிக்கிறப்ப, தருமபுரம் காலேஜில் பிலிட் தமிழ் இலக்கியம் படிக்கிறப்ப, சிவச்சந்திரனியா வந்துட்டார், வாடா வாடா வாடா, இங்க திட்டு வர்றான், போடா போடா லைப்ரரி போலாண்டா, அப்படி ஓடுவோம். இப்ப பசங்க 4 பேர் வந்தா ஹெச்ஓடி ஓடுறாரு, வரான் குரூப்பா வரான், ஓடிடு, என்ன செய்ய போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிலைமை. ஏன் அந்த அளவுக்கு நாம அவங்கள தகவமைச்சு வச்சிருக்கோம் மனசுக்குள்ள, இப்படிதான் எங்க இமேஜ் அப்படின்னு. பேரண்ட்ஸ் இந்த சைடு வந்து ப்ரொஃபசர்ஸ் 2 பேருக்கு ஒரே மென்டாலிட்டி. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செமஸ்டர் ஆரம்பிக்கிறப்ப இல்ல படிக்க ஆரம்பிக்கிறப்ப இப்படி வச்சுக்கோங்க, ரெண்டுமே அப்பா அம்மா, இந்த சைடு ப்ரொஃபசர். இல்ல படி, கோல்டு மெடல் பக்காவா வாங்கிடணும் எல்லாத்துலயுமே. செமஸ்டர் நெருங்கும்ல, ப்ரொஃபசர் அம்மா அப்பா 2 பேரும் சொல்லுவாங்க, பாஸ் பண்ணிரு, தயவு செஞ்சு பாஸ் ஆகுது பண்ணிரு. அப்ப நாம சாய்ஸ் கொடுப்போம், எதெல்லாம் படிச்சா பாஸ் ஆகலாம், நீ படிச்சாலே பாஸ் ஆகலாம், படிடா. இப்படி ஆயிடும் நிலைமை. இப்ப அதான் உங்களை நீங்க பாத்துக்கிறதுக்கு தான் இந்த எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு விஷயமும். இந்த உலகத்துல எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்தியால மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி அதிகம் கவலைப்படுகிற பெற்றோர்களும் பேராசிரியர்களும் நிறைந்திருக்கிற புண்ணிய பூமி இந்த இந்தியா என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தி. பேராசிரியர்கள் அத்தனை பேரும். இத்தனைக்கும் இப்ப வந்து அலுமினிலாம் வந்தாங்களே, அத்தனை அலுமினி அவங்களுக்கு பாடம் எடுத்தவங்க நிறைய பேர் முகமே ஞாபகம் இருக்காது பேராசிரியர்கள்.
நீங்க 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க மிகப்பெரிய வேலைக்கு போயிட்டீங்கன்னா பேக்கேஜ் பெர் ஆனம் ஒரு 60 லட்ச ரூபா பேக்கேஜ் வாங்குறீங்கன்னா நேரா உங்க ஹெச்ஓடி ஓடி வந்து உங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஓடி வந்து 4 வருஷம் படிச்சவங்ககிட்ட பார்த்து நீங்க இல்லாம நான் இல்லை, இனிமேல் இந்த பேக்கேஜ்ல 10 லட்ச ரூபா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டூடெண்ட் வரலாற்றுல இல்லை. அவன் தரணுங்கிற எண்ணத்திலையும் இவங்க பாடம் நடத்தல. இந்த உலகத்தில் தாய் தந்தைக்கும் மேலாக பேராசிரியர்களை நான் பார்ப்பதற்கான ஒரே ஒரு காரணம், இந்த விதை வளர வேண்டும் என்கிற எண்ணத்தில் மட்டும்தான் அந்த விதைக்கு நீரூற்றப்படுகிறதே தவிர வேற எந்த பலனை எதிர்பார்த்தும் எந்த ஆசிரியர்களும் செயல்பட்டதாய் சரித்திரமே இல்லை. இதான் அப்படி ஒரு அற்புதமான மனிதர்கள் பேராசிரியர்கள். அந்த இன்விடேஷன் வந்தோடனே நிர்மல் சார் எனக்கு அமைச்சோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டெஸ்டினி 2029 போட்டிருந்தது. போட்டிருக்கா பசங்களா? ஆமா இல்லைன்னு சொல்லுப்பா. போட்டிருக்காப்பா? குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ்ங்கிறார் சிஇஓ சார். ஒரு 10 பேர் மட்டும் குட் மார்னிங் சார். அப்படியே நடிப்பு தெரியுது எனக்கு. போட்டிருக்கா டெஸ்டினி? இந்த டெஸ்டினி வச்சே பேசிடலான் இருக்கேன். எல்லாருக்கும் டெஸ்டினி தானே முக்கியம், அதுக்கு தானே ஓடுறோம். யார் டெஸ்டினி எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை. அதுவும் இப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான், படுத்த மேனிக்கு ஒர்க் அவுட் பண்றான், படுத்துறான், ஓடிட்டே இருக்கான், ஓடிடுறான். அவுட் கோயிங் கால் பேசிட்டு 2 வீலர்ல போறான், அவுட் கோயிங் ஆயிடுறான். இன்கமிங் கால் வருதுன்னு அட்டன் பண்றான், லாரிக்குள்ள இருக்கான். யாரோட டெஸ்டினி எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்டினியை நம்மளால உருவாக்க முடியும். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறப்பயே மேடை பேச்சாளராகத்தான் வேண்டும், இதுதான் என்னுடைய துறைன்னு முடிவு செய்தவன் நான். அது எப்படி 9th ஸ்டாண்டர்ட்லயே டார்கெட் வந்துச்சு? நிறைய பேர் நக்கலெல்லாம் பேசுவாங்க. எனக்கு வந்துச்சு, நான் இங்க இருக்கேன். உனக்கு வரல, ஏத்த மாதிரி கேட்கிறேன் அப்படி நான் சொல்லிடுவேன். நிறைய பேர் கிண்டலா தான் கேட்டிருக்காங்க. எப்படி அது முடியும்? தோணும். மொழி மீது ஆர்வம். காதே கேட்காத எங்க அம்மா நான் செய்யுள் ஒப்பிக்கிறப்ப நீ நல்லா சொல்றடா செல்லம், நல்லா சொல்றடா செல்லம், நல்லா சொல்றடா செல்லம்னு தட்டி கொடுத்து வளர்த்த பிள்ளை நான். வளர்ந்த பிறகுதான் என் தாய்க்கு காதே கேட்காதுங்கிறதே தெரிஞ்சது. காது கேட்காத ஒரு தாய் நான் சொல்லுகிற மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிற செயலை பாராட்டி பாராட்டி என்னை வளர்த்தால் இன்றைக்கு தமிழ் சமுதாயம் பாராட்டுகிற ஒரு பேச்சாளராக இருப்பதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை இல்லை, எங்க அம்மாவுக்கு தான் அந்த பெருமை. என்னை நோக்கி எந்த பாராட்டு வந்தாலும் அது என் தாய் தந்தைக்குரியதாக நினைப்பேன். நான் சறுக்குகிற பொழுது என் தாய் தந்தை சொல்லை கேட்காதனால கொஞ்சம் சறுக்கிட்டேன்னு நினைப்பேன். இதுதான் உண்மை. இந்த டெஸ்டினி வச்சே நான் நம்ம டெஸ்டினி என்னன்னு சொல்றேன். டி. டெஸ்டினியோட முதல் லெட்டர் என்ன சொல்லலாம்? என்ன பொம்பளை பிள்ளைங்களும் அமைதியா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? நல்லா. நான் வந்து இந்த சிஓ சார் மாதிரி ஏழுமலை சார் மாதிரி பேசிட்டு போக மாட்டேன், பிடிச்சி வாங்கிடுவேன். ஓகேவா? நானும் வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன் கொஞ்ச நாள், அதனால சொல்லாம விட மாட்டேன். டி ஃபர்ஸ்ட் டெஸ்டினில. இந்த வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். சேர்மன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, விவேகானந்தர் சொன்னது அதுதான். உன்னிடம் திறமை இருக்கலாம், உன்னிடம் திறமை இருக்கலாம், ஆனால் உன்னிடம் ஒழுக்கம் இல்லை என்றால் உன்னுடைய திறமை ஒருபோதும் வெற்றி என்கிற இலக்கை நோக்கி செல்லவே செல்லாது. டிசிப்ளின், ஒழுக்கம். கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். எனக்கு டிசிப்ளின்ல பிடிச்ச விஷயமே என்னன்னா, கேட்க ஜாலியா இருக்கும். சாதாரணமா அவன் ரொம்ப டிசிப்ளினான பையன். என்ன பண்ணுவான்? வாத்தியார் வரப்பெல்லாம் எந்திரிப்பான், அப்புறம் போறப்ப உட்காந்துருவான். ரொம்ப டிசிப்ளினான பையன். அவர் ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். என்ன பண்ணுவாரு? காலை 6 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் போயிடுவார். 6 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் போறான், இது டிசிப்ளினா அப்படின்னு நமக்கு நக்கலா தோணும் இல்லை? நம்ம கூடயே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இருந்தா, நான் ஒன்று சொல்லவா, 365 நாட்களும் நாட்டில் என்ன நடந்தாலும் காலநிலை எப்படி இருந்தாலும் ஒருவன் 6 மணிக்கு எழுந்து பயிற்சியை துவங்கினால் அவனை விட சிறந்த விளையாட்டு வீரன் இந்த உலகத்தில் இல்லை என்று அர்த்தம். 365 டேஸும் வித்தவுட் ஃபெயில் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். மிகப்பெரிய விஷயம். எனக்கு டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறப்பெல்லாம், இங்க எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க? கை தூக்குங்க. விளையாடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சும்மா வீடியோ கேம் இல்ல. என்னடா யாருமே விளையாட மாட்டீங்களா தம்பிங்களா?
சீரியஸா கேட்கிறேன்டா. அம்மா பொண்ணுங்கல்லம்மா. ஐயையோ! இப்போ ஒரு பையன் கைய தூக்க வந்தான், ஒரு பையன் புடிச்சு கீழ போட்டான். தூக்காதடா, அந்த ஆளு ஏதாவது கேள்வி கேட்க போறான். என்ன விளையாட்டும்மா? அப்புறம் எப்படி விளையாண்டேம்மா? இருப்பீங்க, சொல்லல. அப்படி வச்சுக்கிறேன், என் ஆறுதலுக்காக. ரொனால்டோ, இந்த விளையாட்டு வீரனின் பெயர் எப்பொழுதும் இருக்கும். ஒவ்வொரு தடவை அவரை பத்தி தேடி தேடி படிக்கிறப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். போர்ச்சுகல்ல சாதாரணமான ஒரு குடும்பத்துல, அப்பா முனிசிபாலிட்டியில தோட்டக்காரர், அம்மா சமையல்காரர், 2 பேரும் தினக்கூலிங்க. குடும்பத்துல 4வது குழந்தை, 2 சகோதரன், 2 சகோதரி, 1 சகோதரன். இவரு தான் 4வது குழந்தை. 4வது குழந்தை பிறக்கிறப்ப, ஐயோ 4வது குழந்தையா, ஏற்கனவே இருக்கிற 3 குழந்தைக்கு சோறு போட முடியல, தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு அம்மா கர்ப்பத்தை கலைக்கலான்னு போனப்ப, மருத்துவர்கள் பார்த்துட்டு இனிமேல் கர்ப்பத்தை கலைச்சிங்கன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும்னு சொன்னப்ப, அம்மா அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவு, 3ம் பட்டினியில வளருது, இதுவும் வளரட்டும், சேர்ந்து பெத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். சரியான ஃபுட்பால்ல ஆரம்ப காலகட்டத்துல சரியான ஷூல பிராக்டிஸ் பண்ணதா ரொனால்டோவோட வாழ்க்கையில வரலாறே கிடையாது. வீட்டில் இருக்கிற கந்தல் துணிகளை கால்பந்து போல சுருட்டி அந்த மனுஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். அந்த இளைஞன், அந்த சிறுவன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். தெருவில் போற அத்தனை பேரும், டே பைத்தியக்காரா, ஏன்டா இந்த வேலைம்பாங்க. ரொனால்டோ அவர்களுக்கு பதில் சொல்லாமல் சிரிப்பார். ஏன் சொல்றவன் தான் பைத்தியக்காரன், நான் பைத்தியக்காரன் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படிதான் அவரோட ஆரம்ப காலகட்டம். ரொனால்டோ ஒரு இன்டர்வியூல சொன்னார், ரொனால்டோவா யார் வேணா ஆயிடலாம், என்ன மாதிரி யார் வேணா ஆயிடலாம், ஆனா என்னோட பிரின்சிபலை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு. என்னுடைய ஒரு நாள் மிக சிரமம்னாரு அடுத்தவங்க ஃபாலோ பண்றது. எவ்வளவு கெத்து வேணும் இதை சொல்றதுக்கு. வாரத்துல 7 நாட்கள்ல செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும்தான் ஓய்வு நாள். இது எல்லா நாளும் பிராக்டிஸ். இது எல்லா நாளுமே பிராக்டிஸ். நீங்க அவரோட சும்மா கூகுள்ல போய் ரொனால்டோட ஒர்க் அவுட் பேட்டர்ன் போட்டு பாருங்களேன், மிரண்டுருவீங்க. அவங்க 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 மனைவி சொல்றாங்க, உலகத்துல என்ன நடந்தாலும் அவர் ஒரு பேட்டர்ன்ல இருந்து வெளியில வர மாட்டாரு, அந்த டிசிப்ளின்ல இருந்து அவர் வெளில வர மாட்டாரு. அதனாலதான் மிக அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒரு ஃபுட்பால் பிளேயரா இன்னைக்கும் உலகத்துல ரொனால்டோ இருக்கார். ஒரு நாளைக்கு 5.5 கோடி பிளஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு கோடிக்கணக்கில் வாங்குறாருன்னு சொல்றாங்க. எப்படி சாத்தியம்? ஒழுக்கம் மட்டும்தான். ரொனால்டோ சொன்னாரு, அந்த ஹெட்டர் கோல்னு சொல்லுவாங்க, தலையால அடிச்சு கொண்டு போறது, அதுக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணுவாராம், கார்டியோக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணுவாராம், தைஸ்க்கு தனியா பிராக்டிஸ் பண்ணுவாராம், இதுக்கு நடுவுல மனம் அமைதியா இருக்கிறதுக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணுவாராம். ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும்ல. நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்ம டென்ஷன் பண்றதுக்குனே தானே பிறந்திருக்கான். அப்ப மனநிலை சமநிலையில் இருக்கணும்ல, அதுக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணுவாராம். இப்படி அவரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். யோசிச்சு பாருங்க, கருவை கலைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு தப்பி பிழைத்த பிறந்த ஒரு குழந்தை, ஒரு ஷூ ப்ராப்பரா கிடையாது, ஃபுட்பால் ப்ராப்பரா கிடையாது, இப்படி வளர்ந்த ஒரு சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தால மட்டும், ஒழுக்கம்னா என்ன, டேய் விளையாட்டு தான் ஒழுக்கம்னு தீர்மானம் பண்ணிட்டார்ல, அந்த விளையாட்டுக்கு என்ன 100% போட முடியுமோ அந்த ஒழுக்கத்தை 100% கன்சிஸ்டன்சியா, ரொம்ப முக்கியம், தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணதான விளைவு இன்னைக்கு டெஸ்டினி 2029ல ரொனால்டோவை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இது அந்த மனுஷனுக்கு தெரியாது. உலகம் முழுக்க பல பேர் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். டிசிப்ளினுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி அது. டிசிப்ளினா இருங்க. இதுதான் காலேஜ் டைம், இந்த இடத்துல இதுதான் பண்ணணும்னா இருங்க, தவறே இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. அப்துல் கலாம் பத்தி எழுத்தாளர் சுஜாதா சொன்னாரு, செயின்ட் ஜோசப் காலேஜ்ல நம்ம இங்க திருச்சியில படிக்கிறப்ப நாங்க எல்லாம் வந்து ஃப்ரீ பீரியட்ல விளையாண்டு இருப்போம், கலாம் வா விளையாடலான்னு கூப்பிடுவேன், இல்லைன்ட்டு அவர் படிக்க போவாரு, நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவோம், அவர் படிக்க போறாரு, வாழ்க்கை என்ஜாய் பண்ண தெரியாத ஆள்னாரு. இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக அவர் உயர்ந்து நிற்கிறார். நாங்கள் அவரை பார்த்து வியந்து போட்டுகிற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் கலாமுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வேறுபாடுன்னு எழுதினார் சுஜாதா. மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க தனியா இருந்தீங்கன்னா கிண்டலுக்கு உள்ளாவீங்க, கேலிக்கு உள்ளாவீங்க. ஆனால் வரலாறு போற்றப்படுகிற, ஏன் கிண்டல் செய்தவர்களே பாராட்டுகிற மனிதர்களாக எதிர்காலம் உங்களை தூக்கி அணைத்து வாரிக்கொள்ளும். அப்படி வாரி அணைச்சுக்கும். ஓகேவா? டி டிசிப்ளின், இ டெஸ்டினியில் அடுத்தது. டிசிப்ளின் இல்லாம எஜுகேஷன் வராது. இ எஜுகேஷன்.
ஒழுக்கம் இல்லாம கல்வியே வராது. ஏன் இத்தனை மணிக்கு வரணும், ஒரு பீரியட் இவ்வளவு நேரம், இது இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செமஸ்டருக்கான எக்ஸாம், ஏன் எல்லாமே டிசிப்ளின். அது மூலியமா வர எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்மையில எனக்கு ரொம்ப படிச்சு வியந்தது, நம்ம தலைவன் மெட்டா மார்க் இருக்காப்ல, தெரியும்ல, ஃபேஸ்புக்கு மார்க் ஜுக்கர்பர்க் இருக்கார்ல, $1 பில்லியன் ஒருத்தங்களுக்கு ஆஃபர் கொடுத்து இன்னைக்கு தேதிக்கு 8,800 கோடி இருக்குமானே, 88 ரூபா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட டாலர் ரேட். 8,800 கோடி சம்பளம். எவ்வளோ? நம்ம ஊர்ல சம்பளம் இன்கிரிமெண்ட் 2,000 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 8,800 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து அந்த சம்பளத்தை ஒரு பெண்மணி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க ஓன் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஜாலியா இருக்காங்க. உலகம் முழுக்க பரபரப்பா இந்த செய்தி பேசப்பட்டு, யாரா அப்படின்னு கேட்டா அவங்க பேரு மீரா முராட்டி, ஒரு அல்பேனிய அமெரிக்கன். ஓப்பன் ஏஐ ChatGPT சொல்றோம்ல, அதனுடைய தலைமை தொழில்நுட்ப அதிகாரியா இருந்தவங்க, முன்னாள் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி. இப்ப மெட்டா வந்து ஓப்பன் ஏஐல இருக்கிற எல்லாரையும் வேலைக்கு எடுக்கிறதுல குறியா இருக்கு. தூக்கி போடலான்ட்டு மீரா மிராட்டி போய் கேட்குறாங்க. அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துட்டு திங்கிங் மெஷின்ஸ் லேப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் மனிதர்களுக்கு இணக்கமான நேர்மையான ஒரு ஏஐ கிரியேட் பண்ணுங்கிறது அவங்களோட டார்கெட்டு. அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், ஒருத்தருக்கு தான் கற்ற கல்வியின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தால் 9,000 கோடி சம்பளத்தை வேண்டான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கல்வியால் ஒரு வேலையை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிற தகுதி ஒருத்திக்கு இருந்தா இந்த உலகம் போற்றப்படக்கூடிய மனுஷியா தான் இந்த பொண்ணு இருக்கணும். 36 வயசுன்னு நினைக்கிறேன். என்ன பெரிய மேஜிக்! கல்வி என்ன செய்யும் கேட்குறீங்களே, கல்வி எல்லாமே செய்யும். என்ன கல்வி என்ன செய்யாது? எல்லாமே செய்யும். நான் சொல்றேன், என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திலிருந்து சொல்றேன். கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருப்பேன், பேச்சு போட்டி சென்னையில் நடக்கும். திருச்சியில பிஷப் காலேஜ்ல இருந்து சென்னைக்கு பேச்சு போட்டிக்கு வருவேன். பேச்சு போட்டிக்குன்னு டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பாங்க. திருச்சியில சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல சென்னை செல்ல அப்படின்னு பஸ்ஸுக்கு முன்னாடி சாக் பீஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. சிஇஓ சார் சாக் பீஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதுல எந்த பஸ் கம்மியான விலையில இருக்கோ, பெரியார் பேருந்து தான் அப்ப, ஏன்னா 3 சீட்டா இருக்கும். கரும்பு ஜூஸ் மிஷின்ல மாட்டின கரும்பு மாதிரி நடுவில் உட்காந்துட்டு 2 சைடு அரைச்சிக்கிட்டே வருவாங்க. நம்ம போகணும் சென்னை வரைக்கும் திருச்சியில இருந்து. ஆனா விலை கம்மி. வந்துட்டு அந்த கொடுக்குற டிராவலிங் பயணத்தொகையிலிருந்து டிராவலிங் அலவன்ஸ்ல இருந்து ஒரு 100 ரூபா மிச்சம் பிடிச்சிட்டா ஒரு 3 நாள் சாப்பிடலாமேங்கிற நிலைமையில வளர்ந்த இளைஞன் நான். எனக்கு சாதாரண கவர்மெண்ட் பஸ்ல இருந்து ஒரு பிரைவேட் பஸ்ல போறது கனவா இருந்தது. ஒரு பிரைவேட் பஸ்ல இருந்து ஏர் பஸ்ல போறது கனவா இருந்தது. ஒரு ஏர் பஸ்ல இருந்து ஏசி வச்ச ஏர் பஸ்ல போறது ஒரு கனவா இருந்தது. அப்புறம் செமி ஸ்லீப்பர் கனவு, அப்புறம் ஸ்லீப்பர் பஸ் கனவு. அப்படி வியந்து பார்ப்பேன், எப்படி குழுகுழுன்னு இருக்கு. எங்க பெரியப்பா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வருவார். அப்ப ஈரோடு ஸ்டேஷன்ல எங்க பெரியப்பா பார்க்க நிற்பேன். ஏன் தெரியுமா நிற்பேன்? பெரியப்பா பார்க்கணும்னு நிற்க மாட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சில் வருவார். உள்ள போய் நின்னா குழுகுழுன்னு இருக்கும். ஆஹா, இது ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே எல்லாரும் அப்படின்ட்டு உள்ள ஏறிட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்கும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல. டப்புன்னு இறங்கி வெளில வந்துடுவோம். இப்படிதான் இருந்தது என்னுடைய கனவு. அப்புறம் மெல்ல மெல்ல ஃப்ளைட்டு, அப்புறம் ஃப்ளைட்ல எக்கனாமிக் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் வியந்து பார்த்த அத்தனையும் மிக சாதாரணமாக உங்களை பார்க்க வைக்க கல்வியால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எதனாலும் முடியாது என்பதை முதலில் அழுத்தமாக நம்புங்கள். எஜுகேஷன் 1000 உதாரணங்களை சொல்லலாம், 1000 உதாரணங்களை சொல்லலாம். கல்வி டெஸ்டினில ஃபர்ஸ்ட் என்ன? டிசிப்ளின். எஜுகேஷன். டிசிப்ளின் இல்லாம எஜுகேஷன் வரவே வராது. அடுத்தது எஸ். என்னைக்குமே ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்கு. நான் கேப்டன் மாதிரி கூட சொல்ல மாட்டேன். கேப்டன் ஆர்டர் போடுவாரு, சோல்ஜர் தான் கீழே இருந்து வேலை செய்வான். ஒரு படை வீரனாக உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? போர் எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆனால் போர் எப்பொழுது வந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் போரிட தயாராக இருப்பவன் தான் படை வீரன். வாழ்க்கை உங்களை அப்படிதான் வச்சிருக்கும். வாழ்க்கையே ஒரு போர், நல்லா நம்புங்க. வாழ்க்கை மாதிரி ஒரு போர் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது.
இந்த போரில் உங்களை நீங்கள் வெல்ல வேண்டும். இந்த போரில் உங்களை நீங்கள் வெல்ல வேண்டும். மற்ற வார்ல நீயா நானான் இருக்கும். இந்த போர்ல, இந்த வார்ல நமக்கு நாமளே எந்தெந்த இடத்துலாம் நாம நம்மளை தோற்கடிச்சு, நம்ம தீமையான குணங்களை தோற்கடிச்சு, நல்ல குணங்களை கையில வச்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போறோமோ, அந்த லைஃப் வார்ல ஒன்னை விட பெஸ்ட் சோல்ஜர் இந்த உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம். நம்மை நாம் ஜெயிக்கிற தருணம் வாழ்க்கை எனும் போரில் மட்டும்தான் வரும். ஒரு சோல்ஜரா எப்பயுமே எப்படி இருக்கணும்? இப்ப வீடியோ போட்டு காமிச்சப்ப எனக்கு எமோஷனலா இருந்தது. அந்த வில்லம்புல தேவி அவர்கள் அந்த வீடியோ என்ன ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அந்த பொண்ணு. தீப்தி ஜீவன்ஜின்னு ஒரு பொண்ணு, ஆந்திரா தெலுங்கானா வாரங்கல் மாவட்டத்தில் பிறந்த ஒரு குழந்தை, அறிவுசார் குறைபாடு இருக்கிற ஒரு குழந்தை. அவங்க அப்பா லாரியில ஒரு துப்புரவாளர், துப்புரவு தொழில் லாரி கிளீனர் அவர். அந்த பொண்ணு அறிவுசார் குறைபாடோட இருக்கு. ஆனா ஓடுறது அந்த குழந்தைக்கு பிடிக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை தீப்தி ஜீவன்ஜி. அவங்க அப்படியே அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ட்ரெயின் பண்றாங்க, ஓடுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை எப்படியா ஒரு மனுஷியா சமுதாயத்துல முன்னிறுத்தணுங்கிறது மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஆசை. அந்த மனுஷன் பாராலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருந்தப்ப ஆந்திரா தெலுங்கானால தான் இருந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்துக்கு குடிநீர் குழாய் பதிக்கிற பைப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிட்டு லாரியில ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காரு. அந்த டே ஃபுல்லா அந்த மனுஷன் அவங்க ஒய்ஃபு கால் பண்ணிட்டே இருக்காரு. பொண்ணோட ரிசல்ட் என்ன ஆச்சு, பொண்ணு என்ன பண்றா, பொண்ணு நல்லா இருக்காளா, கேட்டையா, உனக்கு கால் வந்துச்சா, இப்படி கால் வந்துட்டே இருக்கு. அந்த பொண்ணு 420 வயசு தீப்தி ஜீவன்ஜி, ஆட்டிசம் குறைபாடு, அறிவுசார் குறைபாடு இருக்கு, 20 வயசு, 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல பாராலிம்பிக்ல இந்தியாவிற்காக வெண்கல பதக்கத்தை வென்று கொண்டு வந்தார் என்பதுதான் வரலாறு. ஜப்பான்ல நடந்ததுல தங்கப்பதக்கம் எடுத்துட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு. எப்படி நடந்துச்சு? நீங்க சோசியல் மீடியால பாக்குற மூவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ரீல்ஸ் இருக்குல்ல, ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க யாருமே ஹீரோ ஹீரோயின் கிடையாது. உண்மையான ஹீரோ ஹீரோயின் எது தெரியுமா? உண்மையான மூவ்மெண்ட் எது தெரியுமா? உண்மையான தாக்கம் எது தெரியுமா? இப்ப தேவியோட வீடியோ வந்துச்சு, தீப்தி ஜீவன்ஜியோட வீடியோ வந்துச்சு. நீங்க சும்மா இந்த ப்ரோகிராம் முடிச்சோம், இந்த செஷன் முடிச்சோம், எந்திரிச்சு வெளில போனதுக்கு அப்புறம் யூடியூப் திறந்து தீப்தி ஜீவன்ஜி வின்னிங் மொமெண்ட் போடுங்க, அப்படியே மெய் சிலிர்த்து போய் அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது இது அறிவுசார் குறைபாடுடைய குழந்தை என்று இந்த உலகமே ஒப்புக்கொள்ளும். முகத்திலேயே தெரியும் ஆட்டிசம் குறைபாடு இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை ஒரு படை வீரன் மாதிரி தன்னை தகுதிப்படுத்திடுச்சு. படை வீரனுக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது. போர்னு வந்தா இறங்கணும், போரிடணும், எதிரி வந்தா அடிக்கணும், துவம்சம் பண்ணணும், தாண்டி போயிட்டே இருக்கணும். எனக்கு ஆட்டிசம் குறைபாடு ஒரு குறைபாடே கிடையாது. கிரவுண்ட்ல இறக்கி விட்டா ஓடணும், அந்த குழந்தைக்கு அது தெரியும். கிரவுண்ட்ல இறக்கி விட்டா ஓடணும், அது மட்டும் தான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஓடிச்சு வெண்கல பதக்கம், ஓடிச்சு ஜப்பான்ல தங்க பதக்கம். படிக்கிறதுக்குன்னு உங்களை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. 4 வருஷம் படிக்கிறதுக்காக மட்டும் ஓடுங்க. இந்த உலகம் உங்களுக்காக 4ஆம் வருட இறுதியில் கை தட்டுவதற்கு காத்திருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஒரு சோல்ஜர் மாதிரி இருங்க. சோல்ஜர் மாதிரி இருந்தா ஸ்நாட்ச் பண்ண முடியும், பறிக்க முடியும். நான் வெற்றி எடுன்னே சொல்ல மாட்டேன், வெற்றியை பறின்னு தான் சொல்லுவேன். எடுத்தீங்கன்னா குனியணும், நிமிரணும், சோம்பேறி ஆயிடுவேன். எடுத்துக்க, பறியனா ஓடணும். தயவு செஞ்சு ஒரு சோல்ஜர் பாருங்க. டெஸ்டினில டி டிசிப்ளின், இ எஜுகேஷன், எஸ் சோல்ஜர். சோல்ஜரா பிஹேவ் பண்ணும் லைஃப் முழுக்க. டி டிரான்ஸ்ஃபார்ம், ரொம்ப முக்கியம். 12வது வரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம் சொல்லும். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். 12th வரைக்கும் எனக்கு எந்த பேட் ஹேபிட்டும் கிடையாது, இப்போ இல்லாத ஹேபிட்டே கிடையாது. இது டிரான்ஸ்ஃபார்ம் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர்லேயே கை வச்ச மாதிரி. இது இரேன்போ ஐஏஎஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார். நீங்கள் ஒரு தீய பழக்கத்தை பழகுகிற பொழுது அது விரலில் அணிந்து கொள்கிற மோதிரம் மாதிரி தோன்றும். ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் ட்ரை பண்ணுறா, எனக்கு அந்த பழக்கம் இல்லை, எனக்கு நான் மட்டும் என்னடா பிறந்ததுலேருந்து அடிக்கிறேன்னா, அவன் காந்தி மாதிரி பேசுவான். நான் மட்டும் என்னடா பிறந்ததுலேருந்து அடிக்கிறேன்னா, நானும் ட்ரை பண்ணேன்டா,
டெஃபினட்டாக உனக்கு பிடிச்சிருக்கும், உனக்கு பிடிக்கும். ஏன்னா இதை வச்சு தான் உனக்கு வந்து கேம்பஸில் செலக்ட் பண்ணுவாங்க. ஏற்ற மாதிரி உட்கார வச்சு அடிக்க சொல்லுவாங்க. எப்படி அடிக்கிறேன்னு பார்த்தா, ஐயோ என் சொல்லம் இப்படி அடிக்கிறேடா, வாடா என் கம்பெனிக்கு. செவிலே அடிப்பான் அவன். ட்ரை பண்ண மச்சான். ஏய் பார்ட்டி போலாண்டி. ஐயோ எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார், டைமுக்கு வீட்டுக்கு போயிடணும். எல்லா அப்பாவுக்கும் அதாண்டி வேலை. டைமுக்கு வரோம், டைமுக்கு போனோம்னா குழந்தையா? நமக்கு தனியாக வாழ தெரியாது. தனியாக வாழ தெரியாதுன்னா சம்பாதிச்சு அடுத்த செமஸ்டர் ஃபீஸை கட்டு. ஒரு செமஸ்டர் ஃபீஸை கட்ட யோகியதை இல்லை, ஜிப்பை மூட்டுருங்கிறேன். கோமா வருது எனக்கு பேசுறப்ப. என்ன தெரியும்? 5000 தானே, 2000 தானே, 1000 தானே, 10,000 ரூபா தானே, செலவு பண்ண மாட்டீங்களான்னு கேட்கிற வாய் சம்பாதிக்கிற பொழுது தான் சொன்ன வார்த்தைகளுக்காக வெட்கப்படும். நான் எழுதி தரேன். நீங்கள் சம்பாதிக்கிற பொழுதுதான் என்னுடைய வலியும் வேதனையும் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா அம்மா வாங்கி தர பைக்கில் போனீங்கன்னா நீ 100ல போவ. ஹெல்மெட்டே நீங்க அவ்வளோ காஸ்ட்லியா வாங்குறான், ஆனா போட மாட்டேங்கிறான் பைத்தியக்காரன். அவ்வளோ காஸ்ட்லியா ஹெல்மெட் வாங்கி அந்த பெட்ரோல் டேங்க் முன்னாடி வச்சுட்டு போட்டோ எடுக்க தான் ஹெல்மெட்டு. 100ல போறான், 108ல வரான். எங்க சார் வேகமா போட பையன் தான் வேகமா போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ்ல. அம்மா அப்பா காசுல போறப்ப 100ல போவ. நீ சம்பாதிச்சு பைக் ஓட்டுறப்ப நான் எழுதி தரேன், 60க்கு மேல உன் பைக் போகாது. சில பொண்ணுங்க சில பசங்களாம் அப்பாவோட பின்னால் உட்காந்து போறப்ப சொல்லுவாங்க, வேகமாக தான் போயேன். எல்லா பொண்ணும் சரி, ஏன் ப்ராப்ளம் மெதுவாக போகிறேன். அப்பா சார் போகலாம் செல்லாம், கரெக்டாக அப்பா போயிடுவோண்டா, கரெக்டாக போயிடுவோண்டாம்பா. போகும், சைக்கிள்காரெல்லாம் போகிறான், போப்பா தயவு செஞ்சு வேகமாக போப்பா. உங்கள் தந்தைக்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த வேகம் நிதானம் என்று. இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த வேகம் நிதானம்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். நீங்கள் போகிறப்ப, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பைக்கில் போகிறப்ப மீட் பண்ணுறப்ப நீங்கள் கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா இருக்கும்? மச்சான் எவ்வளோ மைலேஜ் தருது? மைலேஜே கணக்கு பார்க்கல. ஏன்? அது அப்பாவோட மைலேஜ், காசு வாங்கி செலவு பண்ணணும். இப்போ இது நம்ம மைலேஜ், கரெக்டாக காசு பார்த்து தான் செலவு பண்ணுவோம். நான் அதனால தான் சொல்கிறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது மிக சரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். நான் கல்லூரிக்குள் அடியெடுத்து நுழைந்த பிறகு என்னுடைய துறை தலைவர், அவர் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன், டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா. திருக்கடையூர் கோயிலுக்கு போயிருங்க, ஐயாவும் நானும் சில வருடங்களுக்கு முன்பு. ஐயாவோட செருப்பு எடுத்து நான் அந்த டோக்கன் போடுற இடத்துக்கு கொடுத்தேன். ஐயா பதறாரு, தம்பி பண்ணாதன்னு. நான் சொன்னேன், ஐயா நீங்க காமிச்ச பாதையில தான் நான் ஷூ போட்டே நடக்க முடியுது, உங்க செருப்பு எடுத்து டோக்கன் போட கொடுக்கறதுல எனக்கு என்ன கௌரவ குறைச்சல் ஆயிர போகுது, இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, புண்ணியம்னு. அந்த மனுஷன் சொன்னாரு, டேய் பேசுறவன் எல்லாருமே படிக்கணும், படிக்காம பேசுனா அந்த பேச்சு நிற்காது. உன் பேச்சு ஒரு நூலகத்தை படித்ததற்கு சமமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பேச்சாளராக நீங்க மாறணும்னா நிறைய படிக்க வேண்டும், நிறைய பேச்சாளர்கள் பேச்ச கேட்கணும்னாரு. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாளைக்கு 50 பக்கங்களாவது படிக்காமல் நான் உறங்குவது இல்லை, அந்த நாளை நிறைவடைய வைப்பது இல்லை. 50 பக்கம் மினிமம்னு வச்சுக்கோ பாருங்க ஹெச்ஓடி சார். நீ ஒரு புக்கை படிக்கிறேன், ரெவ்யூ பண்றேன், ப்ராக்டிக்கலா பாசிபிலிட்டி இல்லை, எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்ட, நீ மனுஷன் நீ பண்ண மாட்ட, உனக்கு 6 அறிவு இருக்கு, பண்ணாததுக்கு காரணம் சொல்லுவியே நீ பண்ண மாட்ட. நம்ம ஏன் தோக்குறோம் தெரியுமோ, ஏன் தோத்து போயிடுறோம் தெரியுமா? சின்ன ரீசன் தான். நாம பண்ணாததுக்கான காரணத்தை சொல்றதுல செயல்படுற அறிவு பண்ணி முடிக்கிறதுக்கான காரணத்தை தேடவே தேடாது. அதனாலதான் ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் என்னன்னா காரணங்கள் மட்டும்தான். அக்செப்ட் பண்ணிப்பாங்க குறைகளை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு காலேஜில் எப்படி இருக்கணும்னா, இது வரைக்கும் நீ 12th வரைக்கும் இருந்த ஆளே வேற, 12th அப்புறம் நீ இருக்க போற ஆளே வேற, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும். தாய் தந்தையர் பார்க்கறப்ப அப்படி சந்தோஷப்படணும். நான் இன்னொன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்டருக்கு வந்துடுறேன். இப்ப ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ப நான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுமா சார், பயங்கர பிஸியா என்ன வச்சுக்கணுமா சார், எப்பயுமே லைப்ரரியிலே இருக்கணுமா சார், எப்பயுமே ஆராய்ச்சி மனப்பான்மையிலே இருக்கணுமா சார், எப்பயுமே முன்னேறதை பத்தி யோசிக்கணுமா சார்? கிடையாது. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். ரொனால்டோ பத்தி சொன்னப்ப வாரத்துக்கு எத்தனை நாள் ஓய்வுன்னு சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? எத்தனை நாள்மா? 2 நாள், செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கையில் ஓய்வு மிக முக்கியம்.
தூங்குறது ரொம்ப முக்கியம்னு சிஓ சார் வீடியோ போட்டாங்கல்ல. தூங்குறது வேற, ஓய்வு வேற. நல்லா பிரிச்சுக்கோங்க. புரியுதா? தூக்கம் வேற, ஓய்வு வேற. என்கிட்ட ஒருத்தர் கேட்பாரு, எப்போ நம்ம சென்னையில் இருக்கிறப்ப, நான் ரெகுலராக வாக்கிங் போவேன். சென்னையில் இருக்கிறப்ப வாக்கிங் போகிறப்ப பார்க்குறவங்க கேட்பாங்க, சார் என்ன சார் இன்னைக்கு சென்னையா? ஆமாம் சார். இன்னைக்கு என்ன பிளான் சார்? ஒன்றும் இல்லை சார், சும்மா இருக்க போகிறேன் சார். சார் என்ன பிளான் சார்? சும்மா இருக்க போகிறேன் சார். இப்படி படம் பார்க்க போகிறீங்களா? இல்லை சார், சும்மா இருக்க போகிறேன். அப்படியா? அது எப்படி சும்மா இருப்பீங்க? வாங்க என் கூட இருங்க ஒரு நாள்னு. ஓய்வு ரொம்ப முக்கியம். அந்த ஓய்வு என்ன செய்யும் அப்படின்னா, 5 நாள் தீவிர பயிற்சி, 2 நாள் ஓய்வுன்னு ரொனால்டோ எடுத்ததுக்கான காரணமே, இந்த 5 நாள் நம்ம என்ன செஞ்சோங்கிற புரிதல் அந்த 2 நாள் ஓய்வுல தான் கிடைக்கும். புரியுதா தங்கம்? எந்நேரமும் ஆக்குப்பைடா வச்சுக்காத. இன்னைக்கு ஒரே பிரச்சனை, நீங்க ஆக்குப்பைடா இல்ல, ஆக்குப்பைடா இருக்கிற மாதிரி உங்களை மாத்துறது இந்த போன் தான். எனக்கு எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுமே இல்லை, ஆனா எல்லா சோஷியல் மீடியாலையும் நான் பேசின வீடியோ இருக்கு. கரெக்டா? எந்த ஒருத்தன் சொன்னா, இன்ஸ்டால உங்களை ஃபாலோ பண்ணேன் சார், நீங்க ரிப்ளையே பண்ணலன்னா. யாரடா ஃபாலோ பண்ற? நானே இல்லையாடா. என்ன இன்ஸ்டால கூட இல்லையாங்கிறான், ஏதோ இந்தியாவிலே இல்லையாங்கிற மாதிரி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கணும். ரொம்ப அழகான புரிதலோடு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும். டி டிசிப்ளின், இ எஜுகேஷன், எஸ் சோல்ஜர் மாதிரி இருங்க. அடுத்தது டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அழகா இருக்கணும். இந்த 4 வருஷத்துல வருஷம் படிப்படியா மாறணும். வயது மட்டும் ஏறக்கூடாது, அனுபவமும் ஏறணும். அனுபவம் மட்டும் ஏறக்கூடாது, அறிவும் ஏறணும். அறிவு மட்டும் ஏறக்கூடாது, அதை பயன்படுத்துகிற பிராக்டிக்கல் நாலேஜும் வேணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னது? அடுத்தது டெஸ்டினியில போகும்போது சிரமமா இருக்கக்கூடாதுன்னா சிஓ சார் எதிர்த்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. இன்டென்ஸா இருங்க செல்லங்களா. இன்னைக்கு ஜென்ரேஷன்ல நான் பார்க்குற பிரச்சனை, நான் பர்சனலாக ஃபீல் பண்றது, சூப்பர் அறிவு எல்லாமே இருக்கு, ஆனால் இன்டென்ஸா இருக்க மாட்டேங்கிறான், லேசியா இருக்கான். ஒரு தீவிரமே இல்லை அவன்கிட்ட. லேசினஸ் எப்பயுமே. கடைக்கு போய் வாங்கிட்டு வாடா, அம்மா பொம்பளை பிள்ளை எழுப்பியம்மா வரும், மாவு பாக்கெட் வாங்கிட்டு வாடா, வீட்டுக்கு பெரியம்மா வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஏமா வராங்க? வரப்போ ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரக்கூடாது, இனிமேல் பழம்லாம் வாங்கிட்டு வர சொல்லாது, மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லிட்டு பெரியம்மா வாங்குது அந்த பொண்ணு. பையன்ட்ட, டே அங்கே காலேஜ் பக்கம் தானே போகிறேன், அப்பாவை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். அம்மா டைம் இல்லைம்மா. டேய் நீ போகிற வழி தான்டா, அப்பா அங்கே இறக்கிட்டு போயிரு, அங்கேருந்து அப்பா ஷேர் ஆட்டோவில் போய்ப்பாரு. அம்மா டைம் கிடையாது. யாரு வாங்கி கொடுத்ததே? அப்பா பைக்கை, அவரை ட்ராப் பண்ண தலைவனுக்கு டைம் இல்லை. அம்மா நான் வேகமாக போவோம்மா, அப்பா நெய்யும் பாருமா பின்னாடி உட்காந்து, ஹெல்மெட் போடும் பாரு, ஹேர் ஸ்டைல்லாம் களைஞ்சிரும். அதெல்லாம் முடியாதும்மா, கஷ்டமா எனக்கு. சோம்பேறித்தனம், உச்சகட்ட சோம்பேறித்தனம். இன்டென்ஸா இருங்க, தீவிரமா இருங்க. ரொம்ப அழகான ஒரு பொன்மொழி எனக்கு பிடிச்சது. நீங்கள் ஒரு செயலை ஒரு நாள் தள்ளி போட்டால், இந்த வாக்கியத்தை மனசோட ஆழத்துல வச்சுங்க, 4 வருஷம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் ஒரு செயலை ஒரு நாள் தள்ளி போட்டால் வெற்றி 2 நாள் தள்ளி போகும். ஓகேவா? ரொம்ப கவனமா இருந்துங்க. 4 வருஷம் இதை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, ஏன்னா நம்ம செய்ய மாட்டோம். நாளைக்குன்னு ஒன்று கிடையாது, நம்ம செய்ய மாட்டோம். அதான் மனுஷன். ஏன்? புத்தகத்தை எடுத்து அங்கிருந்து இங்கே எடுத்து வச்சலாம் நினைப்போம், 1 மாசமா அது அந்த ரேக்லேயே இருக்கும், அதை எடுத்து வைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நாம. நம்மளுக்கு நாளைன்னு ஒன்று இருக்கா? கிடையவே கிடையாது. அப்புறம் இந்த கோ வித் ட்ரெண்ட், இன்னொரு வாசகம் இப்போ வந்திருக்கு. ட்ரெண்ட்ல இருங்க சார். என்ன ட்ரெண்ட்ல இருக்கிறது? எவனா ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆயிடுச்சுன்னா எல்லா தொற்று நோயாளிகளும் அதை பண்றது. இந்த மாதிரி வீடியோ போடணும், இதான் ட்ரெண்ட். இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணணும், இதான் ஜென்சிலாம் யூஸ் பண்றாங்க, இதான் ட்ரெண்ட். வீட்டில் அம்மா பயந்து இது பைத்தியம் கீத்த ஆகிட்டான்னு தெரில, அவனே ஆடுறான், அவனே ஓடுறான், என்னன்னு தெரியல. கோ வித் ட்ரெண்ட் கிடையாது. இன்டென்ஸ் எதுல இருக்கணும்? தீவிரம் எதுல இருக்கணும்? நீங்க எதுல பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இன்டென்ஸா இருங்க. துளசிமதி முருகேசன் ஒரு பொண்ணு, காஞ்சிபுரம், இடது கை செயலிழந்து போயிருச்சு, அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. இப்ப பேட்மிண்டன்ல வெள்ளிப்பதக்கம் இந்தியாவுக்காக பெற்று தந்த ஒரு மாபெரும் சாதனையாளர்.
காஞ்சிபுரத்துல பிறந்த அந்த பொண்ணு, அப்பா தினக்கூலி, ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பளம் அப்பாவுக்கு. அப்பா வந்து இந்த பொண்ணை எப்படியாவது ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரணும்னு பல ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. எந்த ஸ்போர்ட்ஸும் ஒத்து வரல. கடைசியில் பேட்மிண்டன்ல விடுறாரு. காலையில 4:30 to 5:30 மணி படிக்கும். 5:30 இருந்து 7:30 மணி வரைக்கும் அந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்ணும். மறுபடியும் ஸ்கூல் போகும், காலேஜ் போகும், மறுபடியும் வந்து பிராக்டிஸ் பண்ணும். கடந்த 13 வருஷமா அந்த பொண்ணு சொல்லுது, நான் சொன்னல கன்சிஸ்டன்சி, இன்டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், தீவிரம். கடந்த 13 வருடங்களாக என்னுடைய பயிற்சி இப்படித்தான் இருக்கிறது. 1 மாசம் 2 மாசம் 1 வாரம் 2 வாரம் இல்ல சொல்லுங்களா, 13 வருஷமா என்னுடைய பயிற்சி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு தான் இந்தியாவிற்காக சீன வீராங்கனையை எதிர்கொண்டு போராடி தங்கத்தை வெல்ல முடியாம வெள்ளியை வென்ற மாபெரும் சாதனையாளராக மாறியது. எங்க அப்பா எல்லாரும் விளையாட்டு போட்ட ராக்கெட் எடுத்து நான் விளையாடுவேன், எனக்குன்னு ஒரு ஓன் ராக்கெட் வாங்குறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சுன்னு துளசிமதி முருகேசன். இன்டென்ஸ், தீவிரம் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை பண்ண அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இன்டென்ஸான ஆட்கள் தான். உங்க சிஇஓ சாரோட மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசுறோம். அவர் கல்வியில எவ்வளவு தீவிரமான ஒரு நபர் அப்படிங்கிறத ஏழுமலை சாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ்வளோ இன்டென்ஸான ஒரு பர்சன். என்ன விஷயத்தை தான் எடுத்துக்கிட்டோமோ அந்த விஷயத்தை இந்த சொசைட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பசங்களை கல்வியால வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல மேல கொண்டு வந்துடணுங்கிறதுல ரொம்ப இன்டென்ஸான ஒரு பர்சன். இன்டென்ஸ் ரொம்ப முக்கியம். தீவிரமா இருக்கணும், லேசியா இருக்காதீங்க. ஓகேவா? கடைசி எழுத்துக்கு முன்னாடி என். ஒரு நோபலா இருங்க, உன்னதமான ஆளா இருங்க, நோபல் பர்சனா இருங்க. ஏழுமலை சார் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேற யாருமே அதுக்கு எக்ஸாம்பிள் இல்லை. அழகா சொன்னார் சிஇஓ சார். நான் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்குவேன்னு யாராவது எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்ததில்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிறது குறுகிய கால இலக்குன்னாரு. நான் நெஞ்சடைச்சு கீழே அங்கேயே உட்காந்துட்டேன். தண்ணி எடுத்து மறுபடியும் 2 தடவை குடித்தேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குறுகிய கால இலக்குன்னு சொன்னார். எதை? ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை. நம்முடைய நீண்ட கால இலக்கே அரியர் இல்லாமல் எழுதுறது. அப்புறம் நாம எப்படி இருப்போம், அவர் எப்படி இருப்பார், இப்படி தானே இருப்போம். அப்புறம் நோபல் பரிசுன்னார். எப்படி பாருங்க, வாழ்க்கையில நீங்கள் ஒரு உன்னதமான நிலைக்கு போகணும் அப்படின்னா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம், எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், போராடுகிற குணம் சோல்ஜர் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன சொன்னேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் சொன்னார்ல, மிக சாதாரண ஒரு குடும்ப சூழலில் இருந்து மிகப்பெரிய நிலைக்கு நான் வந்திருக்கேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்டென்ஸ், தீவிரம். அவர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்து இப்ப வெளியில வந்தாச்சு. ஆனால் இன்னும் என் ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இலக்கு, என்னுடைய பெரிய இலக்கு, என்னுடைய நிரந்தரமான இலக்கு நோபல் பரிசு என்று சொல்லுகிற தகுதியுடைய தமிழராக இருக்கிறார் என்பதில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. எவ்வளவு பெரிய விஷயம். நான் பேச்சாளராகணும், இதான் என்னோட இலக்காவே இருந்துச்சு. இப்போ நான் வெக்கப்படுறேன். நான் ரீஅனலைசேஷன் நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் டைம் மிஷின் கிடைச்சா மாற்றிக்கணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நோபல் உன்னதமான நிலை அடைஞ்சிருங்க வாழ்க்கையில், அவ்வளோதான். நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அடுத்தவங்களை கைட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க. இன்னைக்கு சிஇஓ சார், சேர்மன் சார், உங்கள் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே அந்த உன்னதமான நிலையை தொட்டவர்கள். ஏன்? அவர்கள் தனக்கு ஒரு வழியை காட்டி அந்த இடத்தை அடைஞ்சிட்டாங்க. இனிமேல் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பதற்கான தகுதியை அடைந்து விட்டார்கள் என்பதுதான் உன்னதமான நிலை. ஒரு நோபல் பர்சனாக இருங்க. சரியா? கடைசியா ஒய். ஏன் இதெல்லாம் கேட்குறோம்ல, இவ்வளவும் பண்ணும் ஏன்? அப்பதான் வாழ்க்கை உங்களோட சாய்ஸாக இருக்கும். யுவர் சாய்ஸ். என்ன வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். தங்கங்களா, இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். சில சின்ன அல்பத்தனமான விஷயத்துக்காக மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு நீங்கள் தவறிடாதீங்கிறது தான் ஒரு சகோதரனா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். படத்தை பாருங்க, கொண்டாடுங்க. பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சினிமா நடிகர்களா நடிகைகளா செலிப்ரேட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக ஃபாலோ பண்ணுங்க. இவங்க யாராலையும் 10 பைசாக்கு நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு மட்டும் உணர்ந்துக்கோங்க. இதே இண்டஸ்ட்ரியிலேருந்து இதை சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன். உண்மையிலேயே
ஈரோடு மகேஷ் மோட்டிவேஷன் தருவதால் வாழ்க்கையை மாறிவிடுமா? அம்மா சத்தியமா மாறாது. அப்புறம் ஏன் ஈரோடு மகேஷ் பேசணும்? நீ நடந்து போறேன்னு வச்சுக்கோயேன், நார்மலாக நடந்து போவேன். இதே ஒரு நாய் துரத்துது, காப்பாற்றிக்க ஓடுவியா? அப்புறம் அந்த நாய் போயிடும். அப்புறம் அடுத்த நாய் துரத்தும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஏதாவது ஒரு புஷ் இருந்தால் தான் நீ வேகமாகவே போவேன். எனக்கு இவ்வளோ தூரம் ஓட முடியும்னு இன்னைக்கு தான் மச்சான் தெரிஞ்சுது. எப்படா தெரிஞ்சுது? என்னடா அந்த நாய் அப்படி துரத்துது மச்சான், ஏரியாவில் பிஸ்கட்டே போட்டிருக்கேன் மச்சான், ஒவ்வொரு தடையும் பைக்கில் போகிறப்ப காலை பிடிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன்? பைக்லேயே போகிறது இல்லை. இப்போ அப்பா வர சொல்கிறேன் திருப்பணிக்கு. ஒரு புஷ் தான் வெளியிலிருந்து எல்லாரும் தர்றது. போடா போடா போடான்னு சொல்ல முடியும். இந்த வடிவேல் சார் ஜோக்கில் வருமே, தள்ளு 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 தள்ளு, அந்த மாதிரி தள்ள தான் முடியும். நீ தான்ப்பா நவரணும். இன்னும் ஓப்பனாக சொன்னா, ஓப்பன் ஏஐ மாதிரி இன்னும் ஓப்பனாக சொன்னா, தயவு செஞ்சு நகுத்து உடம்ப. உக்காந்துனே இருக்கான் பையன். எனக்கு என்ன ஆச்சரியம், அந்த ஃபோன் வந்ததுலேருந்து 4 மணி நேரமாக நம்ம உட்காந்துருந்தா கூட நமக்கு சொரணையே இல்லை. அதுதான் பெரிய ஆச்சரியமே. ஓ 2 hours ஆயிடுச்சா? ஏன்னா ஃபுல்லாக இவர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு பிரதமர் மோடியோட சேர்ந்து. எப்படி ஜிடிபி என்ன பண்ணலாம் அப்படின்னு கான்காலில் இருந்தார் அவர். ஒரு 2 hours போனதே தெரில. என்ன டைம் போகிறதே தெரில. ஆமாம், ஏன் அவ்வளோ வெட்டியாக இருக்கே? அப்புறம் எப்படி போகிறது தெரியும்? ஏதாவது வேலை செஞ்சால் தெரியும். ஐயோ 1 மணிக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் தெரியும். 1:10 ஆயிடுச்சுன்னா இன்னும் முடிக்கலையான்னு. நமக்கு தான் வேலையே இல்லையே, அப்புறம் என்ன வேலை? அதான் தேடுறோம். என்ன பண்ணலாம்? இது ஒரு வியாதி. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது எழுதி கொடுக்குறேன். இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து ஆர்த்தோ டாக்டர்ஸ்லாம் ஓஹோன்னு வாழ போகிறாங்க. ஸ்பைன் டாக்டர்ஸ்லாம் கொடிகட்டி பறக்க போகிறாங்க. ஏன்? எல்லா பையனும் குனிஞ்ச தலையோடையே இருப்பான், கை இழுத்துக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே, உண்மையிலே ஒரு பையன், ஒரு வீடியோ பார்த்தீங்களா? நார்த் இந்தியாலையா ஃபாரின்லையான்னு தெரில, அவ்வளோ கொசு அவன் மேலே வீடியோக்கு விளையாண்டுருக்கான். தெரியவே இல்லை. இந்த உலகம் சார், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். சிஓ சார் பேசுகிறப்ப சொன்னார் நல்ல ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கோங்கன்னு. நான் அதே தான் சொல்கிறேன். கோ வித் ட்ரெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, கோ வித் நல்ல ஃப்ரெண்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நல்ல நண்பர்களோட பயணிக்க ஆரம்பிச்சிரு. அவன் மட்டும்தான் நீ செய்கிற கெட்டதுன்னு சொல்லுவான், நல்லதை என்கரேஜ் பண்ணுவான். நீ சோர்ந்து விழுகிற பொழுது உனக்கு ஆறுதல் தருவான். நீ எந்திரிச்சு நடக்கிறப்ப நீ ஓடுறதுக்கு தகுதியானன்னு சொல்லுவான். நீ ஓட ஆரம்பிச்சோட நீ தொடர்ந்து ஓடுறதுக்கு தகுதியானன்னு சொல்லுவான். நீ தொடர்ந்து ஓடுறப்ப இலக்கு அவ்வளோ தூரம் தான் இருக்கு, ஓடி 2 பேருமே பிடிச்சிடலான்டான்னு சொல்லுவான். அவனால் பிடிக்க முடியல, நண்பா நீ போய் ரீச் ஆயிடுறா, நீ ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டுக்கோடா, நான் ரெடியாக இருக்கேன்டான்னு சொல்லுவான். இவன் தான் நல்ல நண்பன். நல்ல நண்பர்களோட பயணிங்க. யுவர் சாய்ஸ். லைஃப்ங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். தாய் தந்தையரை மதியுங்கள். ஒருபோதும் அம்மா அப்பாவிடம் பொய் சொல்லவே துணியாதீர்கள். பேராசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்லூரியினுடைய விதிமுறைகளை பின்பற்றுங்கள். நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். நூலகங்களுக்கு செல்லுகிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் துறை சார்ந்து, உங்கள் கோர் சப்ஜெக்ட், உங்கள் துறை சார்ந்து வெளியில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய அதீத கவனத்தோடு இருங்கள். நம் துறை சார்ந்த படிப்பு மட்டும் நமக்கு உதவுமா? உதவாது. அதோடு சேர்ந்து எதெல்லாம் இணை படிப்பாக படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து எடுத்துக் கொள்ளுங்கள். 10ஆவதாக ஒழுக்கத்துடன் வாழ்கிற மனிதர்களாக இருங்கள். வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.